ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, சாம்சங் 21 இன்ச் டிவி. அதில் வந்து இந்த கிட்ட போட்டிருக்காங்க, சைனா கிட்ட பாருங்கள். ஸ்டாண்ட் பை லைட் ஃப்ளிக்கரிங் ஆகுது. அதே நேரத்தில் ஸ்பீக்கர்லேயும் கொஞ்சம் நாய்ஸி சவுண்டு வருது. ஸ்பீக்கரில் மட்டும் பிக்சர் வரல. சில நேரத்தில் பிக்சர் ஆன் ஆகும். எப்படி ஆன் ஆகும்னாக்கா வீடியோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜூம் ஆகி தெரியும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பவர் சப்ளையில் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? பவர் சப்ளை ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படின்னு அதை பார்த்துடலாம். இப்போ போர்டை நம்ம பார்த்துடலாம். இது அதோட போர்டு. இப்போ இதில் நம்ம வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்குவோம். பாருங்கள், 110 வோல்ட் வந்து அப்படியே ஃப்ரீக்குவென்சி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வோல்டேஜஸுமே அப்படியே வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் அன்ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும். எதனாலன்னு சொன்னாக்கா பவர் சப்ளையில் இஷ்யூ இருக்குது. பவர் சப்ளையில் உள்ள ஒரு ப்ரீசெட் இருக்கும். அது வேரியபிள் ரெசிஸ்டர். அந்த ப்ரீசெட் இருந்தால் அந்த ப்ரீசெட்டு, இந்த ப்ரீசெட் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரியான வேரியேஷன் எல்லா வோல்டேஜஸ்லேயும் இருக்கும். ஆடியோ வோல்ட்டு, ப்ராசஸர் வோல்ட்டு, வெர்டிகல் வோல்ட்டு, அந்த மாதிரி எல்லா இதுலேயும் இருக்கும். இந்த ப்ரீசெட் தான் கம்ப்ளைண்ட் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ரீசெட்டை முதல்ல நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரீசெட்டை வந்து செக் பண்ணிக்குவோம். மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ப்ரீசெட்டை செக் பண்ணணும். வாங்க அந்த ப்ரீசெட் நம்ம செக் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து 2K ப்ரீசெட்டு, 2000 ஓம்ஸு ப்ரீசெட். 2Kனா 200 ஓம்ஸ் ப்ரீசெட்டு. பாருங்கள், இந்த ப்ரீசெட் வந்து 1000, 200, 600 வேரியேஷன் மாதிரி மாதிரி காட்டுது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வைக்கும் போது இதே வேல்யூ காட்டணும். இந்த ப்ராப்பர் ஆப்போசிட் வேல்யூவில் வைக்கும் இதே வேல்யூ காட்டணும். இப்போ பாருங்கள், அபவ் 2000 காமிக்குது. ஸோ இந்த ப்ரீசெட்லாம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இந்த ப்ரீசெட்டை நம்ம இப்போ சால்டிங் வச்சு ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை புதுசாக மாற்றணும். ப்ரீசெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. இப்போ அந்த ப்ரீசெட்டை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ப்ரீசெட்டை, வேரியபிள் ரெசிஸ்டர். இப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கிறேன். பாருங்கள், இதோட வேல்யூ வந்து அதோட கீழே பாட்டம்னா ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கும். இப்போ நான் இது இந்த ப்ரீசெட்டை க்ளோஸாக காமிக்கிறேன். பாருங்கள், 202 கீழே எழுதியிருக்கீங்களா? இது 2K ப்ரீசெட்னு சொல்லுவாங்க. 2000 ஓம்ஸ் ப்ரீசெட்டு. இந்த ப்ரீசெட்டை சென்டராக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சாங்கன்னா ஒரு பக்கம் 1000, இன்னொரு பக்கம் 1000 ஓம்ஸும் காமிக்கணும் மல்டிமீட்டரில். இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த ப்ரீசெட்டை ஒரு நம்ம செக் பண்ணிக்குவோம். எப்போவுமே எந்த ஒரு காம்பவுண்டையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடணும். சென்டர் பின்னை வச்சுட்டு ஒரு சைடை பின்னில் வைக்கும் போது 1600, 700 அந்த மாதிரி காமிக்குது. அதே சென்டர் பின்னை வச்சு இன்னொரு அதர் சைடு பார்க்கும்போது பாருங்கள், அதுவும் 1600. அப்போ மோர் தென் 3000க்கு மேலே காமிக்குது. ஆக்சுவலாக இது 2000 ஓம்ஸ் ப்ரீசெட் தான். ஸோ அப்போ இது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ பாருங்கள், புது ப்ரீசெட் இது. இதில் பாருங்கள், ஈவனாக 1000 நமக்கு வேல்யூ காமிக்கும். கொஞ்சம் ஒரு 1020, 1030 இந்த மாதிரி கூட வரலாம். 990 இந்த மாதிரி கூட வரலாம். இது நார்மல் தான். நார்மலாக இந்த டாலரன்ஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். புது ப்ரீசெட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லீடு வச்சு சென்டர் பின் வைக்கிறேன். எவ்வளோ வருது? 1026. ஓகே, இது ஓகே, கரெக்டாக இருக்குது. சென்டர் பின் வச்சு இன்னொரு லீடில் கொடுக்குறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் 1040. ஓகே, இப்போ நமக்கு இந்த ப்ரீசெட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ரீசெட் நம்ம அந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி சால்டிங் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ப்ரீசெட்டு இந்த சைடு கீழே உள்ள சைடு 2000 ஓம்ஸ் காமிக்கணும். ஓகே, இப்போ 1979 இந்த மாதிரி காமிக்கலாம். டாலர்ஸ் வேல்யூவில் கூடுதல் குறையாக இருக்குது. இது நல்லா இருக்குது. இந்த ப்ரீசெட்டை மறுபடியும் நம்ம சால்டிங் பண்ணி போர்டில் சால்டிங் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அந்த போர்டில் உள்ள அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம சால்விங் வச்சு சரி பண்ணிடணும்.
சரி பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்டில் நான் இந்த ப்ரீசெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் அந்த ப்ரீசெட்டை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ளேஸு. ஓகே, இப்போ அந்த ப்ரீசெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அந்த ப்ரீசெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் லைட்டாக கையிலேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே போர்டை திருப்பி நம்ம சால்டிங் பண்ணிடணும். ஏன்னா அப்படியே திருப்பினாக்க அந்த ப்ரீசெட் கீழே விழுந்துடும். அதனால் கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும். இந்த ப்ரீசெட்டை நான் இப்போ சால்டரிங் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம சால்டரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஓகே, இந்த ப்ரீசெட் சால்டரிங் பண்ணியாச்சு. இந்த ப்ரீசெட் தான் 110 வோல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரீசெட்டு. இதை அட்ஜஸ்ட் பண்ணால் 110 வோல்ட்டு வேரி ஆகும். அதில் உள்ள அவுட்புட்டில் உள்ள எல்லா வோல்ட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி இந்த வோல்டேஜை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எப்படி வோல்ட் வருதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். மல்டிமீட்டரில் வந்து டிசி மோடில் வச்சுக்கணும். சாரி, இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த ப்ரீசெட்டை. ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணியாச்சு. 899 ஓம்ஸ் வருது. ஓகே, இது நார்மலாக கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு மல்டிமீட்டரை வந்து நம்ம டிசி மோடில் வச்சு வோல்டேஜ் டிவி ஆன் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணிடுவோம். ஓகே, டிசி மோடில் வச்சாச்சு. இப்போ நான் டிவி ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வோல்டேஜ் எவ்வளோ வருது? ஓகே, 109 வோல்ட் வருது. கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வெர்டிக்கல் வோல்ட்டு 28 வோல்ட் வருது. இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இது வந்து கண்ட்ரோல் வோல்ட், அதாவது ப்ராசஸர் ஐசிக்கு போகிற வோல்ட்டு 10.9. ஓகே, இதுவும் கரெக்டாக இருக்குது. இது ஆடியோ வோல்ட்டு 14.7. ஓகே, 15 வோல்ட்டுக்குள்ளே வருது. இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட ப்ராசஸர் ஐசி வந்து பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன நம்பர்னா 8873 CNG6PR6ன்றது இதோட ப்ராசஸர் ஐசி. வெர்டிகல் ஐசி பார்த்திங்கனாக்கா LA78040 இந்த ஐசி போட்டிருக்காங்க இதில் வெர்டிகல் ஐசி. ஓகேங்களா? ஆடியோ ஐசியை பொறுத்த வரைக்கும் ஆடியோ ஐசி வந்து பாருங்க UTC 2003 இதுதான் ஆடியோ ஐசி. ஓகே, இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி ஃப்ரண்ட்டில் பிக்சரை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்படி வந்து இப்போ லைன் கொடுத்துருவோம். வீடியோ கொடுத்ததுக்கு பார்த்தா ஓகே, பிக்சர் ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியராக இருக்குது. எந்த ஜூமிங்கும் இல்லைப்பா, நீட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ பிக்சர் பாருங்கள், நீட்டாக வருது. இந்த ஸ்டாண்ட் பை லைட்டும் ஃப்ளிக்கரிங் ஆகலை, நல்லா இருக்குது. சவுண்டும் ஆடியோவும் இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்காக நீங்கள் வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in next video.